வாங்க ஃப்ரெண்ட், ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மீண்டும் தங்கத்தோட விலையானது சரிவு பாதையில் காணப்படவில்ல. இது மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் சூழல் எவ்வளோ இருக்குது, அதே போல் இன்று எவ்வளோ சரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலான ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. வெள்ளி விலை 1 கிராம் 295 ரூபாய் ஆகும். 1 கிலோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2,95,000 ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படவில்லை. வெள்ளியோட விலை இன்று விலை மாற்றமின்றி காணப்படவில்லை. தொடர் அதிரடி ஏற்றத்தில் காணப்பட்ட உலகச்சந்தையில் தங்கத்தோட விலை மீண்டும் சரிவு பாதைக்கு திரும்பிடுச்சு. அதன் காரணமாக தான் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை இன்று சரிஞ்சு காணப்படுது. இந்த தங்கத்தோட விலை மேற்கொண்டு இந்த வாரத்தின் பிற்பகுதியில் மீதமுள்ள நாட்கள்லையும் தொடர்ந்தும் கடுமையாகவும் சரியறதுக்கான வாய்ப்புகளையும் சூழலையும் இந்த உலகச்சந்தையில் தங்கத்தோட விலை சரிவானது நமக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இதே வேளை அடுத்து நம்ம 24 தங்கத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம் 16,277 ரூபாவாக இருக்குது. 8 கிராம் 1,30,216 காணப்படுற விலை. அரை பவுனோட விலை 65,108 ரூபாவாக இருக்குது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. தங்கத்தோட விலையானது சவரனுக்கு 88 ரூபாய் அப்படிங்கிற சரிவு பாதையில் காணப்படுது. இதை மேற்கொண்டு இந்த வாரத்தில் சரியறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,31,100 32,000 குறைந்தபட்சமாக 1,24,000 25,000 அப்படிங்கிற ரேஞ்சில் நம்மளுக்கு இந்த 22 தங்கத்தோட விலை மாதிரி 24 தங்கத்தோட விலையும் சரியறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக காணப்படுது. நம்ம அடுத்து 22 தங்கத்தோட விலையை பார்க்கலாம். 1 கிராம் 14,920 ரூபாயாக காணப்படுற அதே வேளையில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவரன் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி இருக்குன்னா 1,19,360 ரூபாயாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சரியாக வாய்ப்புகள் இருக்க வேலை. அரை பவுன் 59,680 ரூபாயாக இருக்க வேலையில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டு நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இன்றைக்கி சவரனுக்கு 80 ரூபாய் அப்படிங்கிற சரிவு பாதையில் காணப்படுற வேலை. இது மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து 1,20,000 21,000 குறைந்தபட்சமாக 1,15,000 16,000 அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே இருக்க வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக காணப்படுது.